அன்பானவர்களே, ரோமர் நிருபத்தை கற்றுக்கொள்வதற்காக, அந்த நிருபத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த ஷார்ட்ஸ், ரோமன்ஸ் ஷார்ட்ஸ் சீரீஸ், இது 4வது பகுதி. ரோமர் நிருபத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 207ஆம் பக்கம், அந்த பக்கம் நம்பர் இல்லை, ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் எழுதிக்கலாமே. 1-4, 5-8, 9-11, 12-16, இதுதான் புத்தகத்தை பகுதியாக பிரிச்சிருக்கு. சார்ட் பாருங்கள், சார்ட்டை கொஞ்சம் இப்படி பார்த்துட்டே இருங்க, சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பைபிள் ரோமர் நிருபத்தை வாசிக்கும் ஒவ்வொரு நாளும் பல முறை அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த புக்குடைய அவுட்லைன் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். அது அந்த நிருபத்தை எளிதாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு, யாருக்காவது கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலே பெரிய எழுத்தில் ரட்சிப்பு என்று எழுதி கொள்ளலாம். ரட்சிப்புன்றது தான் இந்த நிருபத்தினுடைய முக்கியமான செய்தி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் என்ன உணர்த்தினார், வெளிப்படுத்தினார் என்றால், ரோம் பட்டணத்து சபை அவங்க பெந்தேகோஸ்தே நாளுக்கு பஸ்கா பண்டிகைக்காக அந்த பட்டணத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, யூதர்கள், புரோஜாதியர். அதில் ரட்சிக்கப்பட்ட அங்கே சபை வளர்ந்தது. கொரிந்துக்கு பவுல் போய் சுவிசேஷ ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சீஷராக்கி சபைகளை நாட்டினார். ஆனால் ரோம் பட்டணத்தில் அப்படி இல்லை. அங்கே இருந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். அவருக்கு ஆவியிலே தெரிஞ்சிருக்கும் போல அவருக்கு தேவையானது ரட்சிப்பு. அந்த தலைப்பில் தான் விளக்கி எழுதுகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? தேவனுடைய கோபாக்கினை இல்லை. இங்கிலீஷில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சால்வேஷன், நோ கண்டம்னேஷன். அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு அந்த ஆக்கினை தீர்ப்பை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டதுனால், அவரை விசுவாசித்து கிருபையினால் ரட்சிக்கப்படும் போது அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எல்லாரும் பாவம் செய்தாங்க, எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் எல்லாருக்காக இயேசு மரித்தார். இதுதான் முதல் பகுதி. 2வது அதிகாரத்தில் சன்மார்க்கர், யூதர், அவங்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன்னா ரட்சிப்பு எல்லாருக்கும், எல்லாரும் பாவம் செய்தனால. 3வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. இப்போ சால்வேஷனில் நம்பர் 1 நோ கண்டம்னேஷன். 2வது என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். ஒரு அழகான வார்த்தை, இறை ஏற்பு பெறுதல். ஸ்லைடை பாருங்களேன், அந்த என்னன்னு தெளிவான வார்த்தைகள். ரட்சிப்பு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கீழே வந்து நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை. நீங்க எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு.